கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 41 அதிகாரத்திலே அந்த 13வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதியில் அடிக்கடி பார்க்கிற தியானிக்கிற வசனம்தான். அந்த கடைசி பகுதியில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தராய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நமக்கு துணை நிற்கிறவர், அவர் நமக்கு துணையாக இருக்கிறவர். அதாவது அவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறவர். எதை கண்டு நீ பயப்படாத, எதை கண்டு நீ பயப்பட வேண்டாம், எதை கண்டு நீ கலங்க வேண்டாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் எல்லா பயத்தையும் மாற்றி அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் பயப்படும்படியான காரியங்கள் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் உங்களுடைய வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் உங்களுக்கு இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அவர் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார். ஆனால் 3 காரியம் அதுக்கு மேலே முந்தின பகுதியில் வாசிக்கிறோம், அந்த 11-12 வாசிக்கிறோம். அதாவது உண்மையில் எரிச்சலாக இருக்கிற ஜனங்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு போராடினவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு 4 காரியம் மேலே சொல்லப்படுகிறது. நமக்கு பயத்தை உண்டாக்கும்படி, உங்களுக்கு பயத்தை உண்டாக்கும்படியான காரியம் முந்தின பகுதியில் 4 சொல்லப்படுகிறது. உண்மையில் எரிச்சலாய் இருக்க, அதாவது உண்மையில் கோபமாக இருக்கிறவர்கள், உண்மையில எரிச்சல் அடையக்கூடியவர்கள், உண்மையில் கோபப்படக்கூடியவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு போராடினவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இவங்களெல்லாம் நீ தேடினாலும் நீ காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நீ தேடினாலும் நீ காணாதிருப்பாய். கர்த்தனாது மகிமையுண்ட உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள், உனக்கு விரோதமாய் நடந்தவர்கள், உன்மேல் எரிச்சல் அடைந்தவர்கள், உன்மேல் கோபப்பட்டவர்கள் நீ தேடினாலும் காணாதிருப்பாய். காரணம், பயப்படாதே, அவர் உங்கள் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் உங்களுக்கு இந்த நாட்களில் உங்கள் எல்லா பயத்தையும் மாற்றி உங்களை பயமுறுத்துகிற அனைத்து காரியங்களையும் நீங்கள் தேடினாலும் காணக்கூடாதபடி உங்களை விட்டு அப்புறப்படுத்தி அவர் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயப்படாதே என்று சொல்லி வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, உண்மையாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா பயத்தையும், பயத்துக்கு ஏதுவான காரியங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி நீர் துணையாக இருந்து நீ நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.